ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மேக்கப் ஃபிக்ஸரும் மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரேவும் பார்க்க போகிறோம். உங்களுக்கு டவுட்டாக இருக்கும், மேக்கப் ஃபிக்ஸர் வந்து எப்போ யூஸ் பண்ணணும், மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரேயை வந்து எப்போ யூஸ் பண்ணணும். மேக்கப்புக்கு மெயினான திங்க்கு ஸ்ப்ரே தான், ஓகேங்களா. ஸ்ப்ரே மட்டும்தான் உங்களை லாங் லாஸ்டிங்காக மேக்கப் கொண்டு போகும். மேக்கப் எவ்வளவோ பண்ணிவிடுவோம், ஆனால் ராங்காக சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மேக்கப் ஃபைல் ஆகிடும், க்ரே ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. மேக்கப் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. ஃபினிஷிங் ஸ்ப்ரேவும் சொல்லலாம், ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேவும் சொல்லலாம். அது வந்து எந்த பிராண்டில் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், திஸ் இஸ் சுதா. நீங்கள் இன்றைக்கி கிளாஸில் பார்த்தீங்கன்னா செட்டிங் ஸ்ப்ரேவும் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேவும் பார்க்க போகிறோம். செட்டிங் ஸ்ப்ரே எப்போ யூஸ் பண்ணணும், ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே எப்போ யூஸ் பண்ணணுன்றதையும் பார்க்க போகிறோம். ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபைனலாக நம்ம ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ண போகிறோம். அது எந்தெந்த பிராண்டில் நல்லாயிருக்கும்னு நான் இப்போ சொல்கிறேன். எந்தெந்த பிராண்டில் நல்ல ப்ராடக்டாக இருக்குது, எந்த ப்ராடக்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன், ஓகேங்களா. செட்டிங் ஸ்ப்ரே எப்போ யூஸ் பண்ணணும்னா பிட்வீன் மேக்கப் பண்ணுறதுக்கு பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம 3 times 4 times நம்ம செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம். அது எந்த ப்ராடக்டில் யூஸ் பண்ணலாம், எந்த பிராண்ட் நல்லாயிருக்குன்றதை நான் சொல்கிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா மேக்கப் பண்ணும்போது செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேஷன் நல்லா படிக்கணும். செட்டிங்ன்றது நம்ம பிட்வீன் மேக்கப்புக்கு நடுவில் யூஸ் பண்ணுறது தான் செட்டிங் ஸ்ப்ரே. அது செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். இப்போ ட்ரை ஸ்கின்னுக்கு, ஓகேங்களா, ட்ரை ஸ்கின்னுக்கு என்ன பண்ணுவோம், ஃபேஸ் என்ன க்ரீம் போட்டாலும் ட்ரை ஆகிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா சென்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணணும், ஓகேவா. எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம். பிட்வீனில் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணுவோம், கலர் கரெக்ஷன் பண்ணுவோமா, அப்போ நீங்கள் யூஸ் பண்ணலாம். பவுடர் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் எத்தனை டைம்ஸ் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஃபவுண்டேஷன் பண்ணதுக்கப்புறம், கன்சீலர் பண்ணதுக்கப்புறம், அந்த மாதிரி நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரேன்றது பவுடர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மேக்கப் ஃபுல்லாக முடிச்சிட்டோம், எனக்கு போதும் இதோட எல்லாமே முடிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம். அது கோயிங் ப்ராசஸிங்கில் நீங்கள் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. அதில் வந்து பிராண்டு பார்த்தீங்கன்னா செட்டிங் ஸ்ப்ரேயோட பிராண்டு நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஹர்பன் டிகே போடுறேன், அது வந்து செட்டிங் ஸ்ப்ரே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார்லட் டெல்பெரின்றது ஒரு செட்டிங் ஸ்ப்ரே தான், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஏசி, அதாவது பார்த்துக்கோங்க, இந்த பிஏசி தான், இதுதான் சொல்கிறேன், இதுதான் செட்டிங் ஸ்ப்ரே. ஆனால் ஒரு என்னன்னா இதில் வந்து என்ன போட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸர்னு போட்டிருக்காங்க, மைக்ரோ ஃபிக்ஸர். நம்ம டவுட் படுவோம், ஃபிக்ஸர்னு போட்டிருக்காங்கல்ல, ஃபிக்ஸிங்னா நம்ம ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே தானே அப்படின்னு நினச்சி நம்ம இதை வாங்கிடக்கூடாது, தெரியாமல் வாங்கிடாதீங்க. நானும் நிறைய ஸ்ப்ரே வாங்கி நிறைய வேஸ்ட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் வாங்கிட்டே இருப்பேன். கம்மியாக இருக்குது, 500, 600, 700 அப்படின்லாம் வாங்கிடாதீங்க. ஒன்ஸ் நான் சொன்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் ப்ராடக்டில் என்ன சொன்னாலும் அதே தான், ஒன் டைமாக யூஸ் பண்ணுங்கள். ஸ்ப்ரேன்றது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான திங்க்கு. ஃபைனலாக நம்ம மேக்கப் வந்து எப்படி லாங் லாஸ்டிங்காக முக்கியமாக என்னென்னா நல்லா போட்டுருவோம், ஃபோட்டோ எடுக்கிறப்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/2 hour பார்த்தீங்கன்னா க்ரே ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு என்னென்னா முக்கியமான திங்ஸ் வந்து நம்ம என்ன செட்டிங் ஸ்ப்ரேவும் தப்பாக அடிச்சிருப்போம், இல்லைன்னா ராங்காக அடிச்சிருப்போம், இல்லைன்னா வேறு பிராண்டில் யூஸ் பண்ணியிருப்போம், ஓகேங்களா. இதுதான் செட்டிங் ஸ்ப்ரே பிஏசியோடது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்கோட பெர்பன் ப்ரைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செட்டிங் ஸ்ப்ரே. இது ஆன்கோயிங் ப்ராசஸிங்கில் மேக்கப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் டவுட்டே உங்களுக்கு வேணாம். ஸ்ப்ரேயில் என்னென்னா செட்டிங் ஸ்ப்ரே, ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. நம்மளுக்கு ஸ்டார்டிங் இப்போ பிகினர் நிறைய பேர் இருக்கும்,
இருக்காங்க. சரிங்க, பிகினர் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் என்ன தெரியும், ஒரே ஒரு ஸ்ப்ரே தான், லாஸ்ட் ஃபைனலாக அடிக்கிற ஸ்ப்ரே, அதுதான் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. ஓகேங்களா, அது ஃபிக்ஸிங்கோ செட்டிங்கோ அதுதான் ஸ்ப்ரேவே. ஓகேங்களா, நம்ம ஸ்ப்ரே அடிக்கிறது பொறுத்து, ஸ்ப்ரேனா 2, செட்டிங் ஸ்ப்ரே, ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே ரெண்டும் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா, ஸ்டார்டிங்கில் கன்ஃபியூஸ் ஆகும். நீங்கள் வாங்கும்போதே நான் தெளிவாக சொல்லித்தரேன். செட்டிங் ஸ்ப்ரேனா பார்த்தீங்கன்னா பிஏசி, அர்பன் டிகே, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார்லட் டெல்பரி, நெக்ஸ்ட் வந்து மேக்கோட பர்பன் பிரைம், அவ்வளோதான் செட்டிங் ஸ்ப்ரே. இதில் வாங்கிட்டு எது பெஸ்ட்டு எது லோன்லாம் சொல்ல முடியாது. இந்த 4மே பெஸ்ட்டு தான். நீங்கள் எது வேணால் வாங்கி பிட்வீனில் மேக்கப் பிட்வீனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வந்து ஃபைனலாக யூஸ் பண்ணுறதுக்கு, ஒன்லி ஃபைனலிங் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ண போகிறோம். இதில் என்ன உங்களுக்கு பெஸ்ட் பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒன் சைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப பெஸ்ட்டு. ஒன் சைஸோட ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரைலானோட ப்ளூ ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே, இதுதான். ஓகேங்களா, க்ரைலானோட ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரேட்டு இது கொஞ்சம் ஸ்டார்டிங் ரேட்டு தான், 2.53 வரும். ஓகேங்களா, ஒன் சைஸ் அதெல்லாம் வந்து 5000 அந்த மாதிரி வரும். ஓகேங்களா, நீங்கள் எது வேணால் வாங்கி, நம்ம எந்தெந்த அளவுக்கு ஹை ரேஞ்சில் வாங்குறோமோ அந்தந்த அளவுக்கு நம்ம மேக்கப் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். எந்தெந்த அளவுக்கு ஹை ரேஞ்சில் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு மேக்கப் நல்லாயிருக்கும். எந்தெந்த அளவுக்கு கம்மியான ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுறோமோ அந்தந்த அளவுக்கு மேக்கப் நல்லாயிருக்கும். ஆனால் லாங் லாஸ்டிங்கும் இருக்காது, கிரேவும் ஆகிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ஒன் சைஸ் சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து ப்ளூ ஸ்ப்ரே. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெகஸ்மியான்றது இங்கே போடுறேன், பார்த்துக்கோங்க. மெகஸ்மியா பிராண்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொல்கிறது எல்லாமே பெஸ்ட்டு ப்ராடக்ட்டு தான், நான் ஸ்டார்டிங்லேருந்துலாம் சொல்லலை. பெஸ்ட்டு ப்ராடக்ட்டு. இதில் எதுவோ உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குமோ ரேட் செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. வந்து செட்டிங் ஸ்ப்ரேவோட திங்ஸு, இது வந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேவோட ப்ராடக்ட். ஓகேங்களா, இப்போ நம்ம க்ளோவாக இருக்கிறதுக்கு ஒரு ஸ்ப்ரே இருக்குது இல்லைங்களா, ஷைனிங் ஸ்ப்ரே. அதாவது ஃபேஸ்க்கு வந்து லாஸ்ட்டாக நம்ம ஐகானிக் லண்டனோட ஷைன் ஸ்ப்ரே ரொம்ப நல்லாயிருக்கும். அதை வாங்கியிருப்போம். ஸ்டார்டிங் பிகினராக இருக்கிறவங்க இந்த அமௌண்ட் போட்டு வாங்க வேண்டாம். ஓகேங்களா, நீங்கள் கற்றுக்கிறதுக்காக ஒரு கம்மியான ப்ராடக்டில் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி மேக்கப்லாம் போட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு திங்காக வந்து நீங்கள் அதிக ப்ராடக்டில் வாங்கலாம். ஓகேவா, இதுதான் ஃபைனல் வந்து செட்டிங் ஸ்ப்ரேவும் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேவும். நான் செட்டிங்கோட பெஸ்ட்டு ப்ராண்டும் சொல்லிவிட்டேன், அது எப்போ யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஃபிக்ஸிங்கோட பெஸ்ட்டு ப்ராண்டும் சொல்லிவிட்டேன், நான் அது எப்போ யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். பார்த்துக்கோங்க, செட்டிங் ஸ்ப்ரேனா பிட்வீனில் மேக்கப் பண்ணும்போது ட்ரை ஸ்கின்னுக்கு ட்ரை ஆயிரும் ஃபேஸு, அதுக்காக நம்ம ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேன்றது நம்ம மேக்கப் அப்படியே வந்து வச்சுக்கிறதுக்காக, அப்படியே வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்காக நம்ம ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.